வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாடத்துக்கான 1 மார்க் புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். கற்பவை கற்றபின் வண்ணமிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. இங்க 4 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு வினாக்கள்லையும் வண்ணமிட்ட சொற்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சொற்களுக்கான தொகைநிலை தொடருடைய வகையை நம்ம பார்க்கலாம். 1. அன்பு செல்வன் திறன்பேசியின் தொடுதிரையில் பார்த்து கொண்டிருந்தான். இதற்கான விடை அன்புச் செல்வன் என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து தொடுதிரை என்பது வினைத்தொகை. 2. அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் கொடுக்கவும். இதுல மோர் பானை என்பது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து மோர் கொடுக்கவும் என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. இதுல பார்த்தோம் அப்படின்னா மோர் பானை இதுல ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்துள்ளது. மோரை உடைய பானை அப்படின்னு வரும். அந்த தொகை சொல்ல விரித்து எழுதும் போது மோர் என்ற பயனை உடையதனால இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் என வரும். அடுத்தது மோர் கொடுக்கவும் என்பதுல மோர் கொடுக்கவும் இந்த இரு சொற்களுக்கு இடையில ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்துள்ளது. மோரை கொடுக்கவும் என்பதை மோர் கொடுக்கவும் என்று சொல்லியிருக்காங்க. இது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 3. வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். இதுல வெண்டைக்காய் என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து மோர் குழம்பு இது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. இதுல 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் என்பது மறைந்து வந்திருக்குது. மோர் குழம்பு என்பது மோரால் ஆகிய குழம்பு என்று வரும். அடுத்து 4. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இதுல தங்க மீன்கள் என்பது ஓமை தொகை. தங்கம் போன்ற மீன் என்பதை குறிக்கும். இதுல போன்ற போல என்பவை ஓம உருபுகள். இதுல அந்த ஓம உருபு பயன்படுத்தியிருக்காங்க. இது ஓமை தொகை. அடுத்து தண்ணீர் தொட்டியில் இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல தண்ணீர் தொட்டி என்பதற்கிடையில ஐ என்ற உறுப்பு மறைந்து வந்துள்ளது. தண்ணீரை உடைய தொட்டியில் அப்படின்ற பொருளை இது குறிக்கும். அடுத்து திறன் அறிவும் பலவுள் தெரிய. 1. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? விடை ஆப்ஷன் ஆ மோனை எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லுவாங்க. இந்த அடிகள்ல பார்க்கும்போது முதல் எழுத்து ஊ என்பது 2 அடிகள்லையுமே ஒன்றி வந்திருக்கு. அதே போல 2ஆம் எழுத்து ந என்பது 2 அடிகள்லையுமே ஒன்றி வந்திருக்கு. எனவே இது மோனை எதுகை என்று வரும். 2. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதற்கான விடை ஆப்ஷன் இ செய்தி 1, 3 ஆகியன சரியானவை. இதுல 2ஆம் செய்தி தவறு. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. இந்தியாவுல முதல் இடத்துல இருக்குது. உலக அளவுல பார்க்கும்போது இந்தியா 5ஆம் இடத்துல இருக்குது. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அடுத்து 3. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இதோடைய அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்பதை உணர்த்துது. விடை ஆப்ஷன் ஆ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து 4. பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது? இதற்கான விடை ஆப்ஷன் இ அன்மொழி தொகை. இதுல பெரிய மீசை சிரித்தார் என்பது சிலர் பண்பு தொகையா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு டவுட்டா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதோடைய விளக்கத்தை நம்ம இப்ப பார்த்திடலாம். இங்க பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா செங்காந்தல் செம்மையாகிய காந்தல். இதுல மை என்னும் அந்த பண்பு மறைந்து வந்துள்ளது. அடுத்தது வட்ட தொட்டி. இது வட்டமான தொட்டி. அந்த வடிவத்தை இது குறிக்குது. அடுத்தது இன்மொழி.
இனிமையான ஒலி. இதுல மை என்ற பண்பு மறைந்து வந்துள்ளது. அடுத்தது அன்மொழி தொகைக்கான விளக்கத்தை பார்க்கலாம். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவையல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் சொல்றாங்க. இங்க எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அந்த பெரிய மீசைக்கு வருவோம். இதுல பெரிய மீசை இந்த 2 சொல் அதை மட்டும் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இது பண்பு தொகை தான் குறிக்கும். இதை பிரிச்சு எழுதும் போது பெரிய பிளஸ் மீசைன்னு எழுதணும்னா பெரிய அந்த அளவு குறிக்கும். ஸோ வெறும் பெரிய மீசைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது பண்பு தொகையில வந்துடும். இதுல சிரித்தார் என்பதை சேர்த்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க பெரிய மீசை சிரித்தார் என்ற வண்ண சொல், இந்த சிரித்தாரும் வண்ண சொல்லாதான் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகையில வந்துடும். சோ அன்மொழி தொகைக்கான அந்த விளக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். சோ பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் போயிட்டு பாருங்க. இந்த பெரிய மீசை சிரித்தார் என்ற சொல் சேர்ந்து வந்ததுனால இது அன்மொழி தொகையில தான் வரும். வெறும் பெரிய மீசை என்பது மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அது பண்பு தொகையில வரும். அடுத்து பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை பொருத்தலாம். இதற்கான விடை ஆப்ஷன் ஆ 3 1 4 2. கொண்டல் என்பது கிழக்கு. அடுத்து கோடை என்பது மேற்கு. அடுத்து வாடை என்பது வடக்கு. தென்றல் என்பது தெற்கு. அடுத்து மொழியை ஆள்வோம் பகுதியில பார்க்கலாம். தமிழில் மொழிபெயர்த்து தலைப்பிடுக. இங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு அதற்கான தலைப்பை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபை படிக்கலாம். The golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. The milky clouds start their wandering. The colorful birds start tweeting their morning melodies in percussion. The cute butterflies dance around the flowers. The flowers' fragrance falls the breeze. The breeze gently blows everywhere and makes everything pleasant. So இப்போ இதற்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். பொன்னான கதிரவன் நாள்தோறும் காலையில் எழுந்து அதன் ஒளி கதிர்களை வீசி இருளை மறையச் செய்யும். பால் போன்ற மேகங்கள் சுற்ற ஆரம்பித்துவிடும். வண்ணப் பறவைகள் இதமான சூழ்நிலையை தன் இறகுகளை அடிப்பதன் மூலம் உருவாக்கும். அழகான வண்ணத்து பூச்சி மலர்களை சுற்றி ஆடும். பூக்களின் நறுமணம் தென்றல் காற்றை நிரப்பும். அந்த காற்று அனைத்து இடங்களிலும் பரவி ஒரு புத்துணர்வான சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்து சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தொகை சொற்கள்ல இருக்கக்கூடிய தொகைகளை அடையாளம் கண்டு அதை நம்ம தொடரா அமைத்து எழுதலாம். இன்சொல், எழுகதிர், கீரி பாம்பு, பூங்குழல் வந்தால், மலை வாழ்வார், முத்துப்பல் இந்த சொற்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா இங்க இன்சொல் என்ற சொல்லுக்கான விடையை கொடுத்திருக்காங்க. இன்சொல் என்பது பண்பு தொகை. இன்சொல் கூறுதல் சான்றோர்க்கு அழகு அப்படின்னு தொடரா அமைச்சு எழுதியிருக்காங்க. சோ அதே போல நம்ம மற்ற சொற்களுக்கான விடைகளை பார்க்கலாம். எழுகதிர். எழுகதிர் என்பது வினைத்தொகை. இதற்கான தொடர் மனித வாழ்க்கை எழுகதிர் போன்றது. அடுத்த இரண்டாவது சொல் கீரிப்பாம்பு. கீரிப்பாம்பு என்பது உம்மை தொகை. இதற்கான தொடர் கலாவும் மாலாவும் கீரியும் பாம்பும் போல எப்பொழுதும் பகைமையோடு வாழ்ந்தனர். அடுத்து மூன்றாவது சொல் பூங்குழல் வந்தாள். இந்த சொல் அன்மொழி தொகை. இதற்கான தொடர் பூ போன்ற கூந்தலையுடைய அதாவது குழல் பெண் வந்தாள். அடுத்து 4 மலை வாழ்வார். இது 7ஆம் வேற்றுமை தொகை. இதற்கான தொடர் குறிஞ்சி நில மக்கள் மலையின் கண் வாழ்வார். அடுத்து 5 முத்துப்பல். இது ஓமை தொகை. இதற்கான தொடர் மாலாவின் முத்துப்பல் மேலும் அவளுக்கு அழகு சேர்க்கிறது. அடுத்து செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள். பூ உண்டு, ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் கண்டற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள். ஆலமலர், பலாமலர். மலருண்டு, பெயருண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள். சொல்லி மலர், பாங்கர் மலர். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள். அத்தி, ஆலம், கொழுஞ்சி, பலா
இந்த மலர்கள். அடுத்து பயன்பாடு, நாற்றம், மக்களது விருப்பில் இடம்பெறாமை, பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன. அவையாவன நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியிப்பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. அடுத்து இலுப்பை பூக்கள் இனிப்பானவை, கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும், பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மணத்தை ஏற்றும், மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும், அது மூங்கில் அரிசி எனப்படும். இந்த செய்திகளாம் நமக்கு கொடுத்தது கோவை இளஞ்சேரன். ஸோ இப்போ இந்த பகுதியில இருந்து சில வினாக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். 1. மலருண்டு பெயருண்டு. 2 தொடர்களையும் ஒரு தொடராக்குக. இதற்கான விடை மலருக்கு பெயருண்டு. அரும்பாகி, மொட்டாகி, பூவாகி என்பதை ஒத்து அமைந்துள்ள தொடரை கண்டறிக. விடை அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள். அடுத்து 3. நீங்கள் அறிந்த இரு பூக்களின் பெயர்களையும் பண்புகளையும் எழுதுக. விடை 1. முருங்கைப்பூ. இப்பூவை கசாயம் செய்து வாரம் 2 முறை குடிக்கவும், குடித்து வர நீரிழிவு நோய், நரம்பு தளர்ச்சி நோய் நீங்கும், நினைவாற்றல் பெருகும். 2. எருக்கம்பூ. எருக்கம்பூவை காய வைத்து பொடி செய்து புண்களில் பூச விரைவில் குணமாகும். கால் வீக்கம் குறைய இப்பூவை வெண்ணெயில் வதக்கி கட்ட வீக்கம் நீங்கும். அடுத்து 4. அரியமலர். இலக்கண குறிப்பு தருக. அரியமலர் என்பது குறிப்பு பெயரெச்சம். அடுத்து 5. தொடரில் பொருந்தா பொருள் தரும் மயங்கொலி எழுத்துக்களை திருத்துக. இலுப்பை பூக்கள் இனிப்பானவை, கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும், பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மணத்தை ஏற்றும். இப்போ இதோடைய மயங்கொலி பிழை நீக்கிய தொடர பார்க்கலாம். இலுப்பை பூக்கள் இனிப்பானவை, கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும், பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மணத்தை ஏற்றும். இலுப்பை பூக்கள் இனிப்பானவை, கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும், பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மணத்தை ஏற்றும். அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. 1. முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். இதற்கான விடை நறுமணம். 2. பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும். இதற்கான விடை புதுமை. 3. இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. இதற்கான விடை காற்று. 4. நாலெழுத்தில் கண் சிமிட்டும், கடை 2இல் நீந்தி செல்லும். இதற்கான விடை விண்மீன். 5. ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். இதற்கான விடை காடு. அடுத்து நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எழுதுக. இங்க சில தொடர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தொடர்களை படிச்சு அதற்கான பொருந்தக்கூடிய தலைப்புகளை நம்ம எழுதலாம். அதற்கான தலைப்புகளையும் கீழவே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்புகளை நம்ம இங்க இருக்கக்கூடிய தொடர்களுக்கான தலைப்புகளா எழுதலாம். 1. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. எடுத்துக்காட்டா இதற்கான விடை இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இதோடைய விடை காற்றின் பாடல். 2. புவி சிலிர்த்து மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்ந்தது, அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்கின்றன. இதற்கான விடை மொட்டின் வருகை. அடுத்து 3. சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல், பூக்கள் அதன் வருகையை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்கின்றன. பூவாசம் கலந்த தென்றலில் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன. இதற்கான விடை மிதக்கும் வாசம். அடுத்து 4. இரவின் இருள் அமைதியில் இரைச்சலாய் சில சுவர்கோழிகள், வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம், மழைக்கு ஏங்கும் புவி வெப்ப பெருமூச்சு விடும் கசகசத்த உயிரினங்கள். இதற்கான விடை உயிர்ப்பின் ஏக்கம். அடுத்து 5. நின்றுவிட்ட மழை தரும் குளிர், சொட்டு சொட்டாக விளிம்புகளில் இருந்தும் மரங்களில் இருந்தும் விழும் மழை நீர் பட்டு சிலிர்க்கும் உயிரினம். இதற்கான விடை நீரின் சிலிர்ப்பு. அடுத்து 6. குயில்களின் கூவலிசை, புல்லினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறை காற்றின் ஆலோலம். இதற்கான விடை வானத்தின் நடனம். அடுத்தது அகராதியில் காண்க. இங்க அகன் சுடர், ஆர்கழி, கட்புல், கொடுவாய், துருவில் என்ற சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதற்கான பொருள் என்னன்றத அகராதியிலிருந்து நம்ம
பார்க்கலாம். முதல் சொல் அகன் சுடர். இதற்கான பொருள் அகல் என்பதுடைய திரிபு தான் அகன் அப்படின்னு வந்திருக்கு. சோ அகன் சுடர் என்பது அகல் சுடர், அகன்ற சுடர் என்ற பொருள்ல வரும். அடுத்த சொல் ஆர்கழி. ஆர்கழி என்பது கடல், மலை, வெள்ளம், பேரொளி, ஆரவாரம் இந்த பொருள்ல வரும். அடுத்து கட்புல். கட்புல் என்ற சொல் ஒரு புலவன குறிக்கக்கூடிய சொல். அடுத்த சொல் கொடுவாய். கொடுவாய் என்பது ஒரு மிருகம், பழிச்சொல், புலி, குரலை, வளைந்த வாய் இந்த பொருள்ல வரும். அடுத்தது திருவில். திருவில் என்பதுடைய பொருள் இந்திர வில். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்து நம்ம ஒரு கவிதைய எழுதலாம். ஏ மானிடா, ஏ மானிடா, என்னை அதாவது மரத்தை அழித்தாய் இனி. எனக்கும் ஒரு காலம் வரும், பள்ளி குழந்தைகள் புத்தகப் பையை சுமப்பது போல உயிர் வழிக்காக என்னையும் நீ சுமப்பாய் உயிர் வாழ்வதற்கு. அடுத்ததான் கலை சொல் அறிவோம். இந்த பகுதியில பார்க்கலாம். ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொற்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்ம் புயல், அடுத்து டொர்னடோ சூறாவளி, அடுத்து டெம்பெஸ்ட் பெருங்காற்று, அடுத்து லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, அடுத்து சீ பிரீஸ் கடற்காற்று, அடுத்து வைல்ட் விண்ட் சுழல் காற்று. அடுத்து அறிவை விரிவு செய். இந்த பகுதியில புகழ்பெற்ற புத்தகங்கள் அதன் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. குயில் பாட்டு எழுதியது பாரதியார். அடுத்து அதோ அந்த பறவை போல இந்த புத்தகத்தை எழுதியது சா முகமது அலி. அடுத்து உலகின் மிகச்சிறிய தவளை இதை எழுதியது எஸ் ராமகிருஷ்ணன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.